எக்ஸலோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் எந்த அளவுக்கு அதிகமாயிட்டே இருக்குங்கிறத பற்றி போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ப்ளஸ் வந்து ஒரு 5 முக்கியமான ஃபார்முலாஸையும் பற்றியும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். அதாவது VLOOKUP அண்ட் கன்கார்டினேட், கவுண்ட் இஃப் அண்ட் கவுண்ட் இஃப்எஸ், கவுண்ட் ஏ அண்ட் கவுண்ட், இது எல்லாத்தையும் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அதுக்கு அடுத்து இப்போ பார்க்க போகிறது என்னென்னா லோயர், அப்பர், ப்ராப்பர் அண்டு சம் ஆவரேஜ். இதில் சம் ஆவரேஜுங்கிறது ஜென்ரலாகவே எல்லாருக்கும் ஒரு ஐடியா இருக்கும். சம் ஆவரேஜ்னா என்ன அப்படிங்கிறது. இந்த லோயர், அப்பர், ப்ராப்பர் அப்படிங்கிறதையும் ப்ளஸ் சம் ஆவரேஜையும் சேர்த்தே பார்க்கலாம். ஓகே, இப்போது உங்களுக்கு இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்லாம் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு இங்கே இருக்கு. ஓகே, இதில் இப்போ வந்து லோயர் அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு அப்பரில் இருக்கக்கூடிய ஏதாவது லெட்டர்ஸை வந்து லோயருக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த லோயர் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லோயர். ஓகே, ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இந்த அர்ஜுன் இந்த நேம் வந்து இப்போ அப்பர் கேஸில் இருக்குது. ஸோ இதை வந்து இப்போ லோயருக்கு மாற்றணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. சரி, என்டர் கொடுத்தீங்கன்னா இங்கே அர்ஜுன் அப்பரில் இருக்கிறது வந்து இங்கே லோயருக்கு மாறிடுச்சு, லோயர் கேஸ்க்கு. ஸோ இதே மாதிரி தான் அப்படியே ரிவர்ஸு. இப்போ வந்து உங்களுக்கு லோயரில் ஒன்று இருக்குது, அதை அப்பருக்கு மாற்றணும்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்பர். இப்போ இதில் எங்கே லோயரில் இருக்குது? ஓகே, இந்த மனோஜுங்க பேர் வந்து இதில் லோயரில் இருக்குது. ஸோ இதை அப்பருக்கு மாற்றணும் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து இங்கே லோயரில் இருக்குது, இப்போ இங்கே வந்து அது அப்பருக்கு மாறிடுச்சு. ஓகே, அப்போ ப்ராப்பர்னால் என்ன? ப்ராப்பர் வந்து வெரி சிம்பிள். ஸோ அதே மாதிரி தான் இப்போ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் கேபிட்டல் லெட்டராக மாற்றணும் அப்படின்னா நம்ம அந்த ப்ராப்பர் யூஸ் பண்ணணும், ஃபஸ்ட் லெட்டர்ஸ் மட்டும். ஸோ ப்ராப்பர், அதில் இதை செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் உங்களுக்கு கேபிட்டலாக மாறிடும், கேபிட்டல் லெட்டராக. ஸ்மால் லெட்டருக்கு பதிலாக கேபிட்டல் லெட்டராக மாறிடும். ஸோ இதுதான் லோயர், அப்பர் அண்ட் ப்ராப்பர். இது வந்து நீங்கள் எதாவது ப்ரெசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அந்த மாதிரி இதில் வந்துட்டு உங்களுக்கு லார்ஜ் குவான்டிட்டி பண்ணும்போது இப்படி ஒன் பை ஒன்னாக எடிட் பண்ணிருக்க முடியாது. ஸோ எல்லாத்தையும் ஒரே டைமில் மாற்றிக்கலாம். நீங்கள் செலக்ட் பண்ணி மல்டிபிள் இது வந்து ஒரே டைமில் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் வந்து சம் அண்ட் ஆவரேஜ். ஸோ சம் வந்து இப்போ வந்து அர்ஜுனோட டோட்டல் என்ன அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபார்முலாஸில் வந்துட்டு டோட்டல்னா ஈக்குவல் டு SUM சம். எந்த ரேஞ்சிலேருந்து எந்த ரேஞ்ச் வரைக்கும் வேணும் அப்படின்னு பார்க்கணுன்னா இப்போ இதிலேருந்து இது வரைக்கும் எனக்கு சம் பண்ணணும். B2லேருந்து B6 வரைக்கும். இது சம்மில் வந்து எப்படின்னா நடுவில் லெட்டர்ஸ் இந்த மாதிரி எது இருந்தாலும் அதை கன்சிடர் பண்ணிக்காது. டேரெக்டாக அதில் உள்ள நம்பர்ஸ், நீங்கள் செலக்ட் பண்ண செல்ஸில் உள்ள நம்பர்ஸ் எல்லாத்தையுமே அதை வந்து ப்ளஸ் பண்ணிக்கும். அதை சம் பண்ணி உங்களுக்கு வேல்யூவாக கொடுத்துரும். ஸோ 312 இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து ஜஸ்ட் இப்படி நீங்கள் பேசிக்காக எக்ஸல் தெரியலைன்னா இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இதை அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு எல்லா இதுலேயும் ஆட்டோமேட்டிக்காக பேஸ்ட் ஆயிரும். நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே பேஸ்ட் ஆயிரும். இன்கேஸ் இங்கே இல்லைன்னா கூட இப்போ பாருங்கள், இப்போ இதில் ஃபார்முலாவே இல்லை, நம்ம இதில் ஃபார்முலா போட்டிருக்கு. இது வந்து இந்த எக்ஸலை பற்றி சுத்தமே ஐடியா இல்லாதவங்களுக்கு இந்த இது டிப்ஸு. ஸோ இது வந்து இப்போ ஃபார்முலா ஆட்டோமேட்டிக்காக பேஸ்ட் ஆயிரும். இங்கே என்ன பண்ணியிருந்தீங்களோ அதே இது எக்ஸாக்டாக பேஸ்ட் ஆகி அடுத்தடுத்து இந்த 5ஓட இது வந்து இங்கே உங்களுக்கு சம்மாகி வந்திருக்கும். எல்லா ஃபார்முலாவும் அப்படி தான், நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா அது பேஸ்ட் ஆயிரும். ஆவரேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இங்கே வந்து மொத்த சப்ஜெக்ட் எத்தனை? 5 தான். இப்போ எனக்கு ஆவரேஜ் பார்க்கும்போது இதில் என்ன ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் நீங்கள் எழுதலை, அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆவரேஜ் ஃபார்முலா எப்படி அதை கன்சிடர் பண்ணிக்கும்னா 4 எக்ஸாம் தான், அந்த நம்பர் இந்த லெட்டர்ஸை கன்சிடர் பண்ணாது. இதில் வந்து 4 இதை மட்டும்தான் கன்சிடர் பண்ணும். ஸோ வந்து டோட்டல் ஸ்கோர் டிவைடட் பை 4 அப்படிங்கிற மாதிரியான ஃபார்முலா அது வந்து கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ ஆவரேஜ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா இதிலேருந்து இதுக்குள்ளே செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா 78, அது 4க்கு கன்சிடர் பண்ணிக்கும். மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக 5 சப்ஜெக்ட்டுக்கு கன்சிடர் பண்ணிக்கும். எனக்கு வந்து அதாவது அர்ஜுனுக்கு இந்த கேரக்டருக்கு வந்து 4 சப்ஜெக்ட்டு தான் கன்சிடர் பண்ணும். ஆவரேஜ் ஃபார்முலா அப்படி தான் ஒர்க் ஆகும். ஓகே, அதே மாதிரி இந்த ஃபார்முலா வந்துட்டு நீங்கள் இப்படி ட்ராக் தான் பண்ணணுமா அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு நீங்கள் அந்த இதுக்கு நீங்கள் ட்ராக் பண்ணுறதுக்கு பதில் நீங்கள் டைப்பும் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் B2 போட்டு நீங்கள் அடுத்து B6 நீங்கள் டைப் பண்ணாலும் பண்ணிக்கலாம், போட்டிங்கனாலும் வரும்.
ஓகே. ஸோ அடுத்து வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபங்க்ஷன்ஸ்னால் எது நிறையா இருக்குது. அதில் இம்பார்ட்டன்ஸை ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடியதை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஃபர்தராக பார்க்கக்கூடிய வீடியோஸில் நம்ம அதை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.